ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். விஜயா ரூம் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வர ஹாலில் மீனாவும் முத்துவும் போர்வை போத்திட்டு இருக்காங்க. சவுண்டு ஒரு மாதிரி வர பதறிப்பான விஜயா, ஏய் ஹாலில் என்ன பண்ணுறீங்க போர்வையை பொத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு போர்வை எடுக்க அவங்க ஆவி பிடிச்சிட்டு இருக்காங்க. விஜயா அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏய் சளி பிடிச்சா மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க. மாமியார் திட்டினதுனால மீனை ஆவி பிடிக்காமல் போக முத்து மீனாவோட போர்வை எடுக்க இந்த டைமில் அங்கே வந்த மனோஜ் சுடுதண்ணி கீழே இருக்கிறத பார்க்காம தட்டி விட ஒரே கலவரம் பண்ணிடுறாரு மனோஜ். அம்மா சுடுதண்ணி என் மேலே ஊற்றிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூசாவும் புழுகுறாரு மனோஜ். டேய் நாங்கள் எங்கடா ஊற்றணும், பாத்திரத்தை தட்டி விட்டுருக்கன்ட்டு முத்து சொல்கிறாரு. ஏன் ஓரமாக போய் ஆவி பிடிக்க வேண்டியதானன்ட்டு ரோஹிணி கேட்குறாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு ரூம் இருக்குது, ஆனால் எங்களை இந்த ஹாலில் ஒரு மூலையில் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு முத்து சொன்னதும் எல்லாரும் நைஸாக அங்கேருந்து போயிடறாங்க. அடுத்து எப்பவும் முத்து கூட முறுக்கிக்கிட்டு இருக்க போலீஸ் கான்ஸ்டபிள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டிகிட்டே செல்ஃபோனும் பேசிகிட்டு போகிறாரு. இதை பார்த்து முத்து அதை வீடியோ எடுக்கிறாரு. பக்கத்தில் இருந்த செல்வம், டே அப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னாலும் முத்து கேட்கவே இல்லை. இந்த டைமில் அந்த கான்ஸ்டபிள் முத்து இருக்கிற அந்த பக்கமே வந்து அங்கே ஏற்ற மாதிரி இருக்கிற மெடிக்கல் ஷாப்பை பார்த்து பைக்கை நிறுத்திட்டு மெடிசன் வாங்க போகிறாரு. பைக்கை நிறுத்தின இடம் நோ பார்க்கிங். முத்து ஒரு செயினையும் பூட்டையும் கொண்டு போய் கான்ஸ்டபிளோட பைக்கை பூட்டி போட்டுறாரு. செல்வம் செய்யாதடா இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னாலும் முத்து கேட்கவே மாட்டேங்கிறாரு. மெடிசன் வாங்கிட்டு வந்த கான்ஸ்டபிள் வண்டி போட்டு இருக்கிறத பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடுறாரு. சார் உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமானு முத்து கேட்குறாரு. அதுக்குள்ளே ஒரு கூட்டமே கூடியிருது. எல்லோரும் கான்ஸ்டபிளை கேள்வி கேட்கவும் ஆரம்பிச்சிடறாங்க. செல்வம் தான் நிலைமை கைமீறி போகிறத பார்த்து முத்துக்கிட்ட இருந்த சாவையை வாங்கி வண்டியை எடுத்து கான்ஸ்டபிள்கிட்ட கொடுக்குறாரு. அப்படி போகும்போது கூட அந்த கான்ஸ்டபிள் முறுக்கிக்கிட்டே தான் போகிறாரு. இதை பார்த்த முத்து செல்லில் உள்ள வீடியோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண 3 நாள் அந்த கான்ஸ்டபிளை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே இந்த ஆள் ஒரு முரட்டு பீஸு, இவர் ரிவெஞ்ச் வேறு எடுக்கிறார். இது முத்துவை எங்கே கொண்டு போய் விடுமோ தெரியல.